அடுத்ததாக சகோதரர் பா அப்துல் ரஹ்மான் அவர்களே மதுவுக்கு எதிரான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 10 மாத செயல்திட்டத்தை முன்னிட்டு மதுவுக்கு எதிரான மது ஒரு சமூக தீமை என்பதை விளக்கி தமிழகம் முழுவதும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்களை 1 மாத கால பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக நமது திருவாரூர் நகர கிளைகள் சார்பாக மதுவுக்கு எதிரான இந்த பேரணி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மது என்பது ஒரு தீமை, அது கேடு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மது ஒரு கேடு மாத்திரமல்ல, ஒரு சாதாரண தீமை மாத்திரமல்ல, அது ஒரு சமூக தீமையாக பார்க்கப்பட வேண்டியது. மதுவை ஒருவன் குடித்தால் அவனுக்கு மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்திடாது. அந்த மதுவை அவன் குடிப்பதினால் அவனுடைய ஆரோக்கியம் குன்றி இளம் வயதிலேயே அவன் நோயாளியாக மாறி மரணத்தை அடையக்கூடிய நிலையில் இந்த மது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி விடுகிறது, கொன்று விடுகிறது. அதனால் அவனுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அதனால் அவனுடைய தாய் தந்தையர்கள், குழந்தைகள், அவனுடைய மனைவி அனாதைகளாக நிறுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒருவன் மதுவை அருந்துவதின் வழியாக அவனை சார்ந்திருக்கிற எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய தீமையாக இந்த மது இருந்து கொண்டிருக்கிறது. மது என்பது சாதாரணமான தீமை அல்ல தோழர்களே. இது எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்துகிறது தெரியுமா? உலகத்தில் 2 நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்பட்டால், அந்த நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்படுகிற பொழுது ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் அந்த போர்க்களத்திலே பங்கெடுப்பார்கள். லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் அந்த போர்க்களத்திலே பங்கெடுப்பார்கள். தங்களுடைய நாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள், தோட்டாக்களை பயன்படுத்துவார்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்துவார்கள். இராணுவங்கள் வழியாக விமான தாக்குதல்களை நடத்துவார்கள், குண்டுமலை பொழிவார்கள், பீரங்கி தாக்குதல்களை நடத்துவார்கள். இப்படி நடத்தப்படுகிற போர்க்களங்களிலே எவ்வளவு பேர் இறந்து போவார்கள்? சில 100 நபர்கள் தான் இறந்து போவார்கள். ஆனால் இந்த மதுவில் எப்படிப்பட்ட கேடு ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு சின்ன புள்ளி விவரம். 2021ஆம் ஆண்டு மற்றும் தமிழகத்தில் 15,384 பேர் இறந்து போகிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? மது. 15,384 பேர் இறந்து போவதற்கு காரணமாக இருப்பது மது. 2 நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்படுகிற பொழுது, போர் ஏற்படுகிற பொழுது கூட 15,000 பேர் சாவானா? இறந்து பேருக்கானா? இந்திய நாட்டில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய யுத்தமாக பார்க்கப்படுகிற கார்கில் யுத்தத்தில் கூட 15,000 பேர் கொல்லப்பட்டார்களா ராணுவ வீரர்கள்? 2 நாடுகளுக்கிடையே சண்டையிட்ட அந்த போர்க்களத்தில் கூட 15,000 பேர் கொல்லப்படவில்லை என்றால் நாடுகளுக்கிடையே நடக்கிற சண்டையில், இங்க ஒரு மாநிலத்திலே மதுவால் இறந்தவர்கள் மட்டும் 15,000 பேர் என்றால் எத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது? அப்ப இது எப்படிப்பட்ட பேரழிவை, ஒரு போர்க்களத்தில் மனிதர்கள் கொல்லப்படுவதை காட்டிலும் பல மடங்கு ஒரு மாநிலத்திலே மதுவால் இறக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சமூக தீமை. மதுவை குடிக்கிறவன் என்ன நினைச்சுட்டு குடிக்கிறான்? மகிழ்ச்சி தருவதற்காக நான் குடிக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு சந்தோஷம் வந்தா மதுவை குடிக்கிறான், ஒரு கவலை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா மதுவை குடிக்கிறான், ஏதாவது ஒரு பிறந்த நாள் விழா ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மதுவை குடிக்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் நடந்துவிட்டால், அவன் எண்ணிய காரியம் நடந்தேறிவிட்டால்
அதற்கு உடனே பார்ட்டிங்கிற பேர்ல மதுவை குடிக்கிறான். மதுவை குடிப்பவர்கள் சொல்லுகிற காரணங்கள் மகிழ்ச்சிக்கானதாக அவன் நினைத்து குடிக்கிறான். தோழர்களே, நீங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக குடிக்கிற இந்த மது எப்படிப்பட்ட கேட்டை உங்களுடைய குடும்பத்திலே ஏற்படுத்தும் தெரியுமா? நீங்கள் குடிக்கிற இந்த மதுவால் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, கண் பார்வை பாதிக்கப்படுகிறது, கிட்னி பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் குன்றி நோயாளியாக நீங்கள் மாறி நீங்கள் மரணத்தை அடைகிறீர்கள். இறந்து போயிட்டா உங்களுடைய மனைவி விதவையாக நிறுத்தப்படுவாள். கணவன் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிற நிலையிலே தள்ளப்படுவாள். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சிக்காக குடிக்கிற இந்த சாராயத்தினால், இந்த மதுவினால் உங்களுடைய மனைவி விதவையாக நிறுத்தப்படுகிறாள் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆம்பளையால குடும்பம் நடத்துறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறான். உழைச்சி அவன் சம்பாதிக்கிற பணத்தை குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை, கஷ்டப்படுகிறேன், எனக்கு தினமும் வேலை கிடைக்கவில்லை என்று ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பவன், ஒரு சாதாரண பாமர மனிதனாக இருப்பவன் தான் உழைக்கிற இந்த பொருளாதாரம் தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்கு, வாழ்வாதாரத்தினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பத்தலன்னு சொல்றான்னா, நீ குடிச்சிட்டு செத்து போனா ஒரு பொம்பளையால குடும்பத்தை கவனிக்க முடியுமா? அவனால அந்த குழந்தைகளை வளர்க்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய அவல நிலையிலே நீங்கள் மகிழ்ச்சிக்காக தொடுகிற இந்த மதுவினால் உங்களுடைய குடும்பம் அவலத்தை சந்திக்கிறது. ஒரு தகப்பன் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வளர வேண்டுமா? அது எவ்வளவு வலி நிறைந்த வாழ்க்கை. எல்லாரும் மாதிரி என்ன எங்க அப்பா கொஞ்சணுமே, செல்லன்னு வந்து முத்தமிடணுமே, நான் கேட்கறதெல்லாம் எங்க அப்பா வாங்கி தரணுமே, ஆசை ஆசையா நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் எங்க அப்பா கூட்டிட்டு போகணுமே, அப்படி என்று உங்களுடைய மகள் எண்ண மாட்டாளா? உங்களுடைய மகன் எண்ண மாட்டானா? ஆனால் நீங்கள் மகிழ்ச்சிக்காக குடிக்கிறேன் என்று இந்த மதுவை குடித்து மரணத்தை இளம் வயதில் அடைந்து விட்டீர்கள் என்றால், தந்தை இல்லாத அனாதைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்களே, எண்ணி பாருங்கள். மதுவிலே கை வைக்கிற ஒவ்வொரு கணமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சிக்காக நான் இந்த மதுவை தொடுகிறேனே, இந்த மதுதான் என்னுடைய மனைவியை விதவையாக வாழ வைக்க போகிறது, சோகம் நிறைந்த வாழ்க்கை என்னுடைய குடும்பத்திற்கு தரப்போகிறது, இந்த மதுதான் என்னுடைய குழந்தையை அனாதையாக வாழ வைக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மது எனக்கு ஏற்படுத்த போகிறது என்றால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? எப்படிப்பட்ட ஒரு கேட்டை இந்த மது ஏற்படுத்துகிறது. சாதாரணமான தீமை எல்லா தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க மதுவை ஒழிப்பதற்கு முதல் குற்றவாளிகளாக இருப்பவர்களே அரசாங்கம் தான், ஆட்சியாளர்கள் தான். நான் கேட்கிறேன் அரசாங்கத்தை, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஒருத்தன் ஒரு 100 கிராம் ஹேராயின் வைத்திருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100 கிராம் ஹேராயின் வச்சிருக்கான் ஒருத்தன், அவனை கைது பண்ணி 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருது. ஏன்? ஹேராயின் போதை, அதனால அதை வச்சிருக்க கூடாது, சட்டப்படி குற்றம், அதுக்காக உனக்கு 10 வருஷம் சிறை தண்டனைன்றது. ஒருத்தன் கஞ்சா வச்சிருந்தான்னு வச்சுக்க, கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறது. அபீன் வைத்திருந்தால் குற்றம் என்று அவனை ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், ஹேராயின் போதை தருகிறது, குற்றம் என்கிறார்கள். அபீன் போதை தருகிறது, குற்றம் என்கிறார்கள். கஞ்சா போதை தருகிறது, குற்றம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், மது மட்டும் போதை தரவில்லையா? மது குடிச்சா குற்றம் இல்லையா? மதுவை விற்றா குற்றம் இல்லையா? அப்ப மதுவை போதை என்று தெரிந்தே ஒரு அரசாங்கம் விற்கிறது என்றால் இந்த நாட்டு மக்களை அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில நிறுத்த பார்க்கிறார்கள்? குடிமக்களாக ஒவ்வொரு மனிதனும் உருவாகினால் இங்க என்ன ஏற்படும்? இளம் விதவைகள் அதிகரிக்க போகிறார்கள், இளம் நோயாளிகள் அதிகரிக்க போகிறார்கள், இளம் மரணங்கள் இந்த ஊரிலே அதிகரிக்க போகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? கல்வி கூடங்களை திறக்க வேண்டும். இங்க பார், இந்த வருஷம் ஒரு 100 IPS நான் உருவாக்கிட்டேன், அடுத்த வருஷம் நான் டார்கெட் வைக்கிறேன், இதை விட கூடுதலாக ஐபிஎஸ்ஐ இதே திருவாரூர் நகர பகுதியிலே நாங்கள் உருவாக்குவோம் என்று டார்கெட் வைக்க வேண்டும். இதோ இந்த வருடம் IAS அதிகாரிகளை நாங்கள் இத்தனை நபர்களை உருவாக்கி இருக்கிறோம்,
இதே அடுத்த ஆண்டு இதைவிட கூடுதலாக IAS அதிகாரிகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று டார்கெட் வைக்க வேண்டும். அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் ஆட்சியாளர்கள் எப்படி செய்கிறார்கள்? இந்த ஆண்டு இந்த தினத்தில் 600 கோடி ரூபாய் நாங்கள் வசூலிக்க இருக்கிறோம். டார்கெட்டுங்க. மது குடிக்கிறதுக்கு, மதுவை விற்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறார்கள். 600 கோடி ரூபாய் நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம். நாங்கள் வைத்த டார்கெட்டை தாண்டி வித்து விட்டது என்று பெருமை அடிக்கிறது என்றால் மது குடிச்சா ஒரு நல்லா இருக்க போறானா? எப்படிப்பட்ட நிலையில் இந்த மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள்? ஒருத்தன் உழைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறான். வெயில்ல நின்று, மழையில நின்று, தாங்க முடியாத வெப்பத்தில் நின்று சம்பாதிக்கிற காசை, அவன் ரத்த வேர்வை சிந்தி உழைக்கிற காசை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுதா? வீட்டில் கொண்டு போய் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறதா? வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடிகிறதா? அவனுடைய பிள்ளைகள் கேட்பதை அவனால் வாங்கி கொடுக்க முடிகிறதா? சிந்தித்து பாருங்கள். மதுவை விரும்பி குடிப்பவர்கள் சிந்தித்து பாருங்கள். அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே செக் போஸ்ட் நிக்கிறது. என்ன கடை? டாஸ்மாக் கடை. அவன் தாண்டி போக முடியல. அவன் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் எங்க கொடுத்து குடிச்சிட்டு குடிகாரனாக வீட்டுக்கு போகிறான். இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்குமா? அரசாங்கம் எத்தனை மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது? 6800 மதுக்கடைகள். தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய் மதுக்கடைகள் வழியாக கல்லா கட்டுகிறது. இப்ப எத்தனை உழைப்பாளிகளுடைய பணம் சுரண்டப்படுகிறது, உழைப்பு சுரண்டப்படுகிறது, வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது. இது மகிழ்ச்சி தருகிற வாழ்க்கையா? குடிகாரர்களாக இருப்பவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தன் மடா குடிகாரனா போறான், பெரிய குடிகாரனா இருக்கிறான். எப்படி மாறி இருக்கிறான்? காலையில எழுந்த உடனே வேலைக்கு போறானா இல்லையோ, அப்படியே கொஞ்சம் வேலைக்கு போனா கூட முதல் வேலையா போறதுக்கு முன்னாடி டாஸ்மார்க் கடையில போய் உட்கார்ந்துருக்கிறான். ஏன்? இவன் தான் தடையை திறக்கிறான். காலையில எந்திரிச்சோடனே குடிச்சுடணுங்க, அப்பதான் எனக்கு உடம்பே வேலை செய்யுங்கிறான். அப்புறம் நைட்ல தூங்க போறப்ப குடிக்கணுங்கிறான். டெய்லி குடிக்கக்கூடிய குடிகாரர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஒரு சமூகமே மாற்றப்பட்டிருக்கிறது. குடி என்பது வெட்கப்பட வேண்டிய, அருவருப்பாக பார்க்கப்பட வேண்டிய இந்த போதையை ஒரு பந்தாவாக, ஒரு மகிழ்ச்சியாக, பெருமையாக பார்க்கப்படுகிற நிலையில், தீமை என்று அறியாத நிலையில் இந்த சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கேடு. தினமும் குடிக்கிற குடிகாரனா மாறி இருக்கிறான். பெற்றோர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்களும் இந்த சமூகத்தினுடைய ஆசிரியர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிங்க. ஏன்? சில பெற்றோர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? என் புள்ள எவன் குடிக்கல அப்படி நினைக்கிறான். பல பேர் எவன் ஏன் குடிக்கல, என் புள்ள மட்டும் குடிக்கிறது பெரிய விஷயமா அப்படி நினைக்கிறான். ஆனா அவன் குடிக்கிற மாதிரி மடா குடிக்காரனா என் புள்ள கிடையாது. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் என்ன மடா குடிக்காரனா? வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறேன், மாசத்துல ஒரு நாள் குடிக்கிறேன், ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா அப்ப மட்டும்தான் குடிப்பேன், நான் பெரிய ஃபுல்லெல்லாம் அடிக்க மாட்டேன், குவார்டர் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். தோழர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அறிவை மழுங்க செய்வதுதான் மது. போதை என்பது சாதாரணமானதல்ல. போதையை நீங்கள் கை வைத்தால் அந்த போதை உங்களை மெல்ல 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 வின்று விழுங்கிவிடும். நீங்க பாத்தீங்களா, இப்ப காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் கடவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறானே, உழைச்ச பணத்தை கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில கொடுத்துட்டு நைட்டு குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்துட்டு வாங்கிட்டு போறானே, இப்படிப்பட்ட மடா குடிகாரர்களாக ஒருவன் மாறினானே. எப்படி மாறினான் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களை மாதிரிதான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை மாதிரிதான் மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு குடிச்சுக்கிட்டு இருந்தவன், உங்களை மாதிரிதான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு குடிச்சுக்கிட்டு இருந்தவன், உங்களை மாதிரிதான் ஒரே ஒரு குவார்டர் கட்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மடா குடிகாரனாக மாறி இருக்கிறான் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திக்கிட்டே போகும். கட்டிங் பத்தல, அப்புறம் ஒரு குவார்டர் பத்தல, அப்புறம் ஒரு ஆஃபே பத்த மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஃபுல் அடிச்சாதான் சரியா இருக்கும். அப்படி மாறும். பல குடிகாரர்கள் எப்படி உருவானார்கள்? முதல்ல அழைச்சிருப்போம் ஃப்ரெண்டுகள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிங்க. ஏன்? நல்ல பழக்கம் உள்ள நண்பர்களிடத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பழகவிட்டால் நல்ல பழக்கம் வரும். குடிகாரனோட, கெட்ட பழக்கம் உள்ளவனோட உங்களுடைய பிள்ளைகளை பழக்க விட்டால்
அந்த பழக்கத்தை அவன் கற்றுக் கொடுப்பான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பனை பார்த்து நான் உன்னை பற்றி சொல்லிடுவேன். ஏன்? உன் நண்பன் நல்ல ஒழுக்கமானவனா இருந்தா உனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பான். உன் நண்பன் நல்லா படிக்கிற பயலா இருந்தா உனக்கு படிப்பு கற்றுக் கொடுப்பான். உன் நண்பன் நல்ல சமூக சேவை செய்யறவனா இருந்தா உனக்கு சமூக சேவையை கற்றுக் கொடுப்பான். உன் நண்பன் தீமை செய்பவனாக, மது அருந்துபவனாக, கெட்ட பழக்கமுடையவனாக இருந்தால் அந்த தீமையை உனக்கு கற்றுத் தருவான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னை பத்தி சொல்றதா இருந்தா உன் நண்பனை பார்த்து நான் சொல்லிடுவேன். நாங்க அப்ப நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என் பிள்ளையெல்லாம் குடிக்க மாட்டான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியில வரவன் உங்களுக்கு முன்னாடி என்ன வாங்கி குடிச்சிட்டு வருவானா? நான் குடிச்சிருக்கமான்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவானா? குடித்து விட்டு சத்தம் போடாமல் வந்து தூங்கி விடுவான். குடித்து விட்டு தள்ளி அப்படி ஒரு கேப்ல நின்று பேசிட்டு போய் வீட்டில் படுத்துருவான். எப்படி குடிகாரர்கள் ஆனார்கள்? தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவன் 500 ரூபாய் குடிக்கிறானா, முதல் நாள் குடிக்கும் பொழுது மாப்பிள்ள கொஞ்சோண்டு அப்படிமா, நான் குடிக்க மாட்டேன் அப்படி இவன் சொல்லுவான். பார்த்துக்கிட்டே இருந்தா குடிச்சிருவானுங்க. அடுத்த நாள் மாப்பிள்ள அப்படிமா, இன்னைக்கும் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நண்பன் சொல்லுவான், இங்க பார் உன்ன மாதிரி தான் அவனும் சொன்னான், இதோட கொஞ்சோண்டு அவனுக்கு கொடுத்தோம், எங்கேயாவது அவனுக்கு போதை ஏறி இருக்கிறா, எங்கேயாவது அவன் தலை சுத்துதா, எங்கேயாவது குடிச்ச மாதிரி தெரியுதா? கரெக்டா ஸ்டெடியா உட்காந்துருக்கான் பாரு, குடிச்ச மாதிரியே தெரியல பாரு, ஒரு தண்ணி குடிச்ச மாதிரி தானே உட்காந்துருக்கான் பாரு, அவ்வளவுதான் மாப்பிள்ள. இதுக்கெல்லாம் ஒரு பக்குக்கெல்லாம் போதை தராது மாப்பிள்ள, குடி மாப்பிள்ளன்னு ஒரே ஒரு பக்க கொடுப்பான். முத நாள் வேணான்னு சொன்னவன் அடுத்த நாள் குடிக்கலாமன்னு உள்ளுணர்வு ஏற்படும். அடுத்த நாள் கட்டாயப்படுத்துகிற பொழுது அந்த ஒரு பக்கம் வாங்கி குடிச்சவன் தான் இன்னைக்கு மடா குடிகாரர்களாக மாறி இருக்கிறார்கள். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிங்க. இன்றைக்கு குடியில இந்த சமூகம் எப்படி வீழ்ந்திருக்கிறது தெரியுமா? அதாவது தேசத்தினுடைய தலைவர்கள் சொல்வார்கள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்பார்கள். இந்த இந்தியாவினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? எல்லாம் டாஸ்மார்க் கடை, குடிகார பயலா மாறி இருக்கிறான். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல மதுவை ஒருவன் வாங்கி குடிப்பதற்கு பயப்படுவான். மது குடித்தவர்கள் யார் என்றே தெரியாது. ஒரே ஒருவன் சாலையிலே சத்தம் போட்டுட்டு போனா குடிச்சிட்டு கத்திட்டு போவான். அவனை பார்த்து பயப்படுவான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, ஏன்னா அவன் குடிகாரன் என்று தெரியும். இன்றைக்கு நீங்கள் இதே இந்த இரவு நேரத்திலே இன்னும் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் 2 வீலரை எடுத்துக்கொண்டு 1 கிலோமீட்டர் பயணியுங்கள். சாலை ஓரங்களிலே 10 இடங்களிலே லைட் எரியுங்க. சாலை ஓரத்துல கும்பல் கும்பலா 4 பேர் 3 பேர்னு உட்கார்ந்துருக்கிறான். என்னடா திடீர்னு வயலுக்குள்ள லைட் எரியுது அப்படின்னா செல்போன் டார்ச்சரை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். வெயில் நேரங்களிலே வெளியே வராதவர்கள் இருட்டில் வயல்ல டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன போய் பார்த்தால் அங்க பாட்டில் இருக்குது, டம்ளர் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. குடிப்பதற்காக வேண்டி அங்கே அமர்ந்து குடிக்கிறார்கள் என்றால் இன்றைய எதிர்காலங்கள் இளைஞர்களுடைய நிலையை பார்த்தீர்களா? இந்த நாடு நாசமா போவாரா? ஏன்? WHO என்கிற உலக மருத்துவ சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுதுங்க. எப்படிப்பட்ட அறிவிப்பு? கொரோனா பெருந்தொற்றில் WHO அறிக்கை தான் உலகத்தை வழிநடத்தியது. எல்லோரும் மாஸ்க் போட வேண்டும் என்று WHO தான் சொன்னது. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று WHO தான் சொன்னது. லாக்டவுன் போட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு WHO தான் சொன்னது. கொரோனாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் WHO தான் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருந்தது. அதனுடைய அறிக்கையை வாங்கிதான் எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் செயல்படுத்தினார்கள். உலகத்துக்கான மருத்துவர்களுடைய சங்கம் அது. அந்த சங்கம் சொல்லுகிறது, சீனாவை விட இந்தியாவிலே 2 மடங்கு குடிகாரர்கள் இருக்கிறார்கள். இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? எதுல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? ஏன் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க முடியலன்னு தெரியுதா? எல்லா டாஸ்மார்க் கடையில கால வைக்கிறான். சீனாவை விட இந்தியா 2 மடங்கு குடிகாரர்களை கொண்ட நாடாக மாறி இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் எவ்வளவு விதவைகள் உருவாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் அனாதைகளாக வீதியிலே நிறுத்தப்பட இருக்கிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தொலைத்து அவர்கள் ஆதரவற்ற நிலையிலே வாழ இருக்கிறார்கள். இதெல்லாம் தடுக்கிறது நம்முடைய பொறுப்பு இல்லையா? அந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஊட்டுவது நம்முடைய கடமை இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, பெற்றோர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரிய நிலை. குடிகாரர்களை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோருடைய நிலையை நான் சொல்லுகிறேன்.
அவர்கள் தங்களுடைய இளம காலத்திலே உழைத்து அந்த பையனை படிக்க வச்சிருப்பாங்க, அவனுக்கு நல்ல ஆடை கொடுத்திருப்பார்கள், அவன் வசிப்பதற்கான வீடை அவர்கள் அமைத்து தந்திருப்பார்கள். 20 ஆண்டு காலம் தந்தையினுடைய உழைப்பில் உணவை உண்டவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க துவங்கிய பிறகு, வெளி உலகத்தை அறிந்து கொண்ட பிறகு குடிகாரனாக மாறிவிடுகிறான். கடைசியில மடாகுடிகாரனாக மாறிவிடுகிறான். உடலில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் அந்த குடி, சாராயம், மது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தின்னு ஆரோக்கியம் இழந்து நோயாளியாக மாறி மரணத்தை தழுவி விடுகிறான் என்றால் பெற்றோர்களை நிலை புரிகிறதா? ஒரு வயதான காலத்தில் முதிர்ந்த நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் உழைக்க முடியுமாங்க? இளம் வயதுடையவர்கள் கூட இந்த வெயிலிலே நிற்க முடியவில்லை, தாங்க முடியாத வெப்பமாக இருக்கிறது, என்னால் பேச முடியவில்லை, தாகம் எடுக்கிறது, தண்ணீர் இல்லாமல் வேலை செய்ய முடியவில்லை என்று இளம் வயதில் இருக்கிற இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த முதியோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளை மதுவால் இழந்தவர்கள், அவர்கள் உழைத்து உண்ண வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டால் அவர்களால் உழைக்க முடியுமா? அதற்கான உடலில் அதற்கான வலு இருக்குமா? எப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் அனாதைகளாக ஆதரவற்ற நிலையிலே தள்ளுகிற இந்த மது சமூகத்திலே ஒழிக்கப்பட வேண்டுமா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, எனதருமை நகரப்பகுதி மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பள்ளிக்கூடங்களை இங்கே எழுப்பினால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், கல்லூரிகளை இங்கே எழுப்பினால் நீங்கள் மகிழ்ச்சிப்பட வேண்டும். ஏன்? விழுப்புரத்தில் இருக்கிற அந்த கலெக்டர் யார் தெரியுமா? எங்க ஊருக்கார், திருவாரூர்கார். அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கிற IAS அதிகாரி, IPS அதிகாரி யாரு தெரியுமா? எங்க திருவாரூர்காரு. நம்ம பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். இந்தியாவிலே பல நகரங்களிலே IPS IAS மருத்துவர்களாக, இதயத்தினுடைய மருத்துவர்களாக, மூளை நரம்பியல் மருத்துவர்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் எங்க ஊருக்காரங்க நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஏன்? இங்கே கல்லூரி இருக்கிறது, இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, அதில் படித்தவர்கள் அதனால் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், அதனால் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், அதனால் IPS IAS போன்ற பதவிகளிலே இருக்கிறார்கள். எங்க ஊருக்காரங்க நம்ம சொல்றோம்ல. ஆனால் இதே ஊர்களிலே, இதே நகரப்பகுதியிலே மதுக்கடைகள் திறந்தால் நீங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? இந்த நகரத்தில் எத்தனை இளைஞர்களுடைய உயிரை குடிக்க போகிறது என்று தெரியவில்லையே இந்த மதுக்கடை. இந்த நகரத்தில் இருக்கிற எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை பறிக்க போகிறது என்று தெரியவில்லையே, அவர்களை விதவையாக நிறுத்த போகிறது என்று தெரியவில்லையே, எத்தனை குடும்பங்களில் இருக்கிற பிஞ்சு குழந்தைகளுடைய தகப்பனுடைய உயிரை பறிக்க போகிறது என்று தெரியவில்லையே. அப்படி ஆதரவற்ற நிலையிலே வாழுகிற ஒரு நிலையை, இந்த நகரப்பகுதியில் இருக்கிற மக்கள் வாழுகிற ஒரு நிலையை இந்த மதுக்கடை ஏற்படுத்த போகிறது என்பதை நீங்கள் அதை கடக்கிற பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அப்படி ஒழிக்கப்பட வேண்டிய மது இன்னைக்கு கொண்டாடப்படுகிற இடத்திலே வைக்கிறது. ஏன்? எல்லாவற்றிற்கும் காரணம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தீமைக்கும் மகுடமாக இருப்பது இந்த சினிமா தான். இந்த சினிமா தான் மது குடிப்பதை ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக, பெருமைக்குரியதாக காட்டான், தொடர்ந்து காட்டான். புகைப்பதை மகிழ்ச்சிக்குரியதாக, பெருமையாக காட்டுகிறான். நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல சினிமால என்ன பண்ணுவான்? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப 2 பேருக்கு இடையில சண்டை வருங்க, வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் கம்புல சண்டை போடுவான். சண்டை எப்படி அமைப்பான்? கம்புல இவ்வளவு பெரிய கம்பை வச்சுக்கிட்டு இவனும் அவனும் அப்படி அடிச்சுக்குவான். அப்படி காட்சிப்படுத்தினார்கள். இன்றைக்கு இதே சினிமாக்களிலே சண்டைக்கு எதை பயன்படுத்துகிறார்கள்? ஒரு கிட்டத்தட்ட 10 அடிக்கு வாழ வச்சிருக்கான், 5 அடிக்கு வாழ வச்சிருக்கான், முதுகுல இருந்து எடுக்கிறான். அப்படியே இவ்வளவு பெரிய ராடு எடுத்த எடுப்புல அடி கொலை வெட்டு குத்துதான். இப்படி சினிமாக்களிலே காட்டப்படுகிற காரணத்தினால்தான் ஒரு பர்த்டேவுக்கு கேக்க வெட்டுறதுக்கு 3 இன்ச்சு கத்திய வச்சு வெட்ட வேண்டியவன் கிட்டத்தட்ட 2 அடிக்கு ஒரு பெரிய வாழை வச்சு வெட்டான். ஏன்? இந்த சினிமாவுடைய மோகம், கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகளை இந்த மது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த சினிமா என்கிற மாய போதை இந்த தமிழகத்திலே ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மதுவை நம்மால் முற்றிலுமாக ஒழிக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மது மிகப்பெரிய கேடை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மதுவை நாம் துடை தெரிய வேண்டும். உலகத்தில் ஒரே ஒரு வருஷத்துல உலகத்தில் மட்டும் மதுவால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 30 லட்சம் பேருங்க. 30 லட்சம் பேரு உலகத்தில் மதுவால் ஒவ்வொரு ஆண்டும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நடக்கிற சாலை விபத்துகளிலே இறப்பவர்களிலே கிட்டத்தட்ட 67% பேர்
மது குடித்ததின் காரணத்தினால் சாலை விபத்துகளிலே மரணம் அடைகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கேடு. ஒருத்தன் மதுவை குடிச்சிட்டு அவன் ஜாலிக்கு குடிக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு குடிக்கிறான். நம்ம வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம குடிக்கிறது இல்ல, நம்ம வீட்டில் யாரும் குடிக்கிறது இல்ல, நம்ம அண்ணன் தம்பி குடிக்கிறது இல்ல, அப்படி நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் சாலையிலே நீங்கள் செல்கிறீர்களே, உங்களுடைய உயிருக்கு அது உத்தரவாதம் தருமா? என்ன நடந்தது? எத்தனை மரணங்கள், சாலை மரணங்கள் நடக்கிறது. அந்த மரணங்களுக்கு காரணமாக இருப்பது எது தெரியுமா? இந்த மதுதான். கோயமுத்தூர்ல சோபனா என்கிற ஒரு பெண்மணி இந்த சாலை விபத்தில் இறந்து போகிறாள். அந்த பெண் எதுக்கு போனா தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக வேண்டி சோபனா என்கிற பெண் ஒரு டூ வீலரை எடுத்துக்கொண்டு செல்கிறாள். அவள் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போறா தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வர்றதுக்கு. அவ யாரு? ஒரு மருத்துவருடைய மனைவி. சாலையில சென்று கொண்டிருக்கிற பொழுது எயிட்டாப்ல வர்றவன் யாரு? நல்லா ஃபுல்லா ஏத்திட்டு வர்றான், பயங்கரமா ஏத்திட்டு வர்றான். வந்தவன் தாறுமாறா வண்டியை ஓட்டி நேருக்கு நேராக அந்த வாகனத்தின் மீது மோதி விடுகிறான். டூ வீலரின் மீது விபத்தை ஏற்படுத்துகிறான். சம்பவ இடத்திலேயே சோபனா மரணித்து விடுகிறாள், சாலையில் கிடக்கிறாள். இந்த செய்தி மருத்துவராக இருக்கிற ரமேஷுக்கு தெரிவிக்கப்படுகிறது. பதறி அடித்துக் கொண்டு ரமேஷ் வருகிறார். அவருடைய மகள் குலையுறும் குத்துயுருமாக இருந்தவளை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவி, 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு எத்தனை வயது இருக்கும்? 15, 16 வயது தக்க அந்த மாணவி குத்துயிரும் குலையுருமாக மாறுகிறாள். மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. இங்கே மனைவி சாலையிலே இறந்து விட்டால் அந்த உடலை அமர்ந்து பக்கத்திலே அமர்ந்து அந்த மருத்துவர் ரமேஷ் போராட்டம் நடத்துகிறார். எப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிற மிகப்பெரிய ரணமாக இருக்கும். அந்த ரமேஷுடைய இடத்தில் இருந்த அந்த வழியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். என்னுடைய மனைவி, அன்புக்குரிய மனைவி, ஆசைக்குரிய மனைவி, அப்படிப்பட்ட மனைவி இதோ சாலையிலே இறந்து கிடக்கிறாள். அவன் எப்படி துடிச்சிருப்பான்? அவன் ஆசையாக வளர்த்த அவனுடைய பெண் பிள்ளை பாதி உயிருமாக தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு. அவன் இந்த மனைவிக்கும் பக்கத்தில் உட்கார்ந்து சாலையில என்னுடைய மனைவியுடைய உடலை அப்புறப்படுத்தி விடக் கூடாது, எனக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என 6 மணி நேரம் போராடி இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். அவன் நினைச்சிருப்பான, அந்த மருத்துவர் நினைச்சிருப்பார்ல, என்ன அடே எத்தனை பேர் நோயாளிகளாக என்னிடத்தில் வந்தீர்கள், எத்தனை பேர் சாகர நிலையில வந்தீர்கள், உங்களுடைய உயிரை நான் காப்பாற்றி இருக்கிறேனே, ராப்பகல் பார்க்காம உங்களை காப்பாத்தினே, என்னுடைய மனைவியை இந்த மதுவால் கொண்டு விட்டீர்களே, என்னுடைய குடும்பத்தை அனாதையாக நிறுத்தி விட்டீர்களே, ஆதரவற்ற நிலையிலே வாழுகிற ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தி விட்டீர்களே அப்படின்னு அவன் அழுதிருப்பானே உள்ளத்துல. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, இந்த மதுவுக்காக நாம் கரம் கோர்க்கிறோம். பார்ட்டி ஒரு சந்தோஷம்னா மதுவை வாங்கி கொடுக்கறானே, நீ மதுவை வாங்கி கொடுக்கல, அவன் பிள்ளைங்களை அனாதையாக்கிறதுக்கு நீ திட்டம் போடுற, அவன் நோயாளியை மாத்துறதுக்கு நீ உதவுற, அவனுடைய குடும்பத்தை நடு வீதியில நிறுத்துவதற்கு நீ உதவுகிறாய். புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை குடிகாரர்கள் இந்த மதுவை குடிக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு தீனு வாங்கி கொடுக்க முடியலங்க. தீனு அந்த பிள்ளைங்க கேட்டது எப்படி? அப்பா இந்த கடையில எனக்கு வாங்கி கொடுப்பா. கடை வாசல்ல நின்றுக்கிட்டு அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குது. ஆனா இவன் குடிச்சிருக்கான், 500 ரூபாய்க்கு இறக்கிருக்கான் சரக்க. ஆனா புள்ள கேட்கறத வாங்கி கொடுக்க முடியலையே, காசு இல்ல. அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறது? குழந்தைகள் நினைப்பதை தின்பதற்கு கூட தின்பண்டங்களை வாங்கி கொடுக்க திராணியற்ற ஒரு மனிதராக மாற்றி இருக்கிறதா இல்லையா? நினைத்து பாருங்கள். உங்களுக்கு சுயமரியாதையை இந்த மது கற்றுத் தருகிறதா? எத்தனை பேர் சாலை ஓரங்களிலே ஆடைகள் அவிழ்ந்தவர்களாக வீழ்ந்து கிடக்கிறார்கள், மயங்கிய நிலையில வீழ்ந்து கிடக்கிறார்கள், ஆடைகள் கலைந்த நிலையில வீழ்ந்து கிடக்கிறார்கள். அப்ப ரோட்ல போறோம் பார்த்துட்டு போவோம், நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற ராமசாமி, நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற அப்துல் காதர் கிடக்கிறாரு சாராயத்தை குடிச்சிட்டு அப்படின்னு பார்த்துட்டு போவோம். நீங்க திரும்பி மீண்டு நல்ல நிலைக்கு வந்த பிறகு உங்களை அவன் எப்படி பார்ப்பான்? அடே அந்த ஜட்டியெல்லாம் அழுத்து போய் ஆடையெல்லாம் கலைஞ்சு போய் கடந்திய நீதாராது, உன் பக்கத்துல நாளை ஒண்ணு மூஞ்ச நக்கிக்கிட்டே கடந்துச்ச, அது உனக்கு தெரியுமா? அப்படி பாப்பானா இல்லையா? உங்களுடைய சுயமரியாதையை இழக்கிற இந்த மது தேவையா? நீங்கள் குடிகாரர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி சந்தோஷப்படுவாளா? உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுமா? ஸ்கூல் விட்டு வருது, எய்தாப்புல அப்பாக்காரு குடிச்சிட்டு வராரு, ஆட்டம் போட்டுட்டு வராரு, அல்லது குடிச்சிருந்து செடியா வராரு தெரியாத மாதிரி, ஆனா பக்கத்துல பேசினா நாத்தம் தாங்காது.
அந்த பொண்ணு நினைக்குமா, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுமா, எங்க அப்பா அப்படி சொல்லுமா, அப்படி சொல்லுவதற்கு அதுக்கு மனசு வருமா? கூனி குறுகி வெட்கி தலை குனிந்தவளாக தன்னுடைய தந்தையை எதிரே பார்த்தும் கூட யாரோ ஒருவர்கள் வருகிறார்கள் என்பது போன்று சாடை மாடையாக சென்று விடுகிறது. உன்னுடைய முகத்திலே 1000 முறை காரி உமிழ்ந்ததற்கு சமம் இல்லையா இது? உன் வாழ்க்கையில் உன்னுடைய மகளே தகப்பன் என்று கூற மறுக்கிறாள் என்றால் எவ்வளவு கேவலம் உனக்கு! இந்த கேவலத்தை நீ சுமக்க வேண்டுமா? இந்த மதுவை நீ குடிக்க வேண்டுமா? அதில் நீ மகிழ்ச்சி அடைகிறாயா? புரிந்து கொள்ளுங்கள், மது உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சுரண்டுகிறது தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒருத்தன் 200 ரூபாய்க்கு குடிக்கிறான்னு வச்சுங்க, ஒரு மாதத்திற்கு 6000 ரூபாய்க்கு மது குடிக்கிறான், ஒரு வருஷத்துக்கு 72,000 ரூபாய்க்கு மது குடிக்கிறான். அவன் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து மது குடித்தான் என்றால் 28,80,000 ரூபாய் மது குடிப்பதற்காக மட்டும் செலவழிக்கிறான் என்றால் இந்த மதுவை நாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதுதான் இந்த தேசத்திற்கு, நமது குடும்பத்திற்கு, நமது பகுதிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும். அப்படி மதுவை நாம் விட்டொழித்தால் மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கை நமக்கு பிறக்கும் என்பதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹராம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படிப்பட்ட மகத்துவமான சட்டம்! இறைவனுக்கு தான் தெரியும் எதை ஒருவனுக்கு அனுமதிக்க வேண்டும், எதை ஒருவனுக்கு தடுக்க வேண்டும் என்று. ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் ரமலான் ஆனால், பக்ரீத் ஆனால் 200 கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைக்கிறோம்னு அரசாங்கத்தில் சொல்ல முடியுமா? ஏன் தீபாவளிக்கு நாங்கள் 600 கோடி விற்கிறோம், நாங்கள் பொங்கலுக்கு 400 கோடி விற்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் ரமலானுக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் ஏன் சொல்ல முடியவில்லை? எது தடுத்தது இவர்களுக்கு? ஏன் பர்த்டே பார்ட்டிகளுக்கு இவர்கள் மது குடிப்பதில்லை? தின கூலிகளை வாங்கி கொண்டு மதுக்கடைகளில் ஏன் இவர்கள் இருப்பதில்லை? ஒரு பக்கம் மது குடிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக உருவாகிறார்கள், இன்னொரு பக்கம் மதுவிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்றால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை தான். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், அந்த இறை நம்பிக்கை தான், அந்த மாமனிதனுடைய வாழ்க்கை தான் இந்த மதுவிலிருந்து இந்த கூட்டத்தை தடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாமனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு இந்த மதுவிலிருந்து முற்றிலுமாக இந்த சமூகம் விலகி நிற்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.